ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பங்குனி உத்திரம் நிறைஞ்ச பௌர்ணமி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாளாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்தே பௌர்ணமி தொடங்கியிருக்கு. நாளைக்கு காலையில் 7:15 வரை உங்களுக்கு பௌர்ணமி நீடிக்குது. சரிங்களா? அதனால் இந்த பௌர்ணமி முடியறக்குள்ளே நீங்கள் எந்த விஷயத்தை உங்கள் கோரிக்கையாக எந்த தெய்வத்துக்கிட்ட வச்சாலுமே பிரபஞ்சம் அதீத ஆற்றலோடு இருக்கனால கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? முக்கியமான நாட்கள் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு அதனால தான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். இது சித்தர்கள் வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு கவலையே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே ஒன்றொன்னா அப்படியே நடந்துகிட்டே வரதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஒரு அடி எடுத்து வச்சு நமக்கு முன்னாடி 100 அடி எடுத்து வச்சு கடவுள் வருவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வழிபாடு உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு சேர்க்கும். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் தான் என்னங்கிறது பார்த்தலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். 7ஆம் தேதி அன்றைக்கி பஞ்சமி வருது. 6ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இது என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பேர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு மறக்காமல் அனுப்புங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நன்மைகள் நடந்துகிட்ருக்கிறதாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பௌர்ணமியில் செய்ய வேண்டிய சித்தர் வழிபாடு என்னங்கிறது பார்த்துடலாம். சிஸ்டர், நான் ரெண்டு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று என் பொண்ணு மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்னு, அவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நல்லபடியாக வரன் அமைஞ்சு நல்லபடியாக நடக்கணும்னு. இன்னொன்று எங்கள் அப்பா பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அது கொஞ்சம் வில்லங்க இருக்குது, அந்த ஏரியாவில் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அந்த வீடு நல்லபடியாக விற்று ஈக்குவலாக ஷேர் வரணும், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா அது விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது விற்றா என்ன ரொம்ப இதுவாக இருக்கும். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியல அந்த வீட்டை எங்களால். அது பூட்டி வச்சாலும் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் எங்கள் அப்பா பொங்கல் போது இறந்தாங்க. அது வீடு நானும் வேறு ஊரில் இருக்கேன், எங்கள் அக்காவும் வேறு ஊரில் இருக்காங்க. எங்களால் போய் பார்க்க முடியல அந்த வீட்டை. அதை நல்லபடியாக விற்கணும் சிஸ்டர். அதுக்கு அப்புறம் என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு 2 நவமூலிகை 2 பேமெண்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட 37th பேமெண்ட்டு. ஆல்ரெடி இது வரைக்கும் நான் 2023லேருந்து உங்களோட இதுக்கு நான் நிறைய பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நான் 2023 நவம்பர் முதல் பேமெண்ட் பண்ணி அடுத்த நாள் என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில் எம்பிபிஎஸ் கிடச்சிது. நான் முதல்ல யூடியூப்ல பார்த்த கையோட உங்களோட பேமெண்ட் அப்பதான் பண்ணேன். முதல் நாள் பண்ணேன். அடுத்த நாள் எனக்கு என் பையனுக்கு ரிசல்ட் எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. அதுலேருந்து விடாமல் நிறைய அதுக்கு கட்டிகிட்டே வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையாக சரியாக போயிட்டுருக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் அடிப்பட்ட ஆப்ரேஷன்னு கட்டினேன், எங்கள் மாமனாருக்கு அடிப்பட்ட ஆப்ரேஷன்னு கட்டினேன். எதுக்கு பே பண்ணாலும் உடனே எனக்கு சரியாக போயிட்டுருக்கு. என்னோட அக்கா பையனுக்கு கல்யாணத்துக்கும் கட்டினேன், அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தது. இப்போ என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் எங்கள் அப்பாவோட வீடு விற்கிறதுக்கும் கட்டியிருக்கேன் சிஸ்டர். தயவுசெய்து வேண்டிக்கங்க. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சகோதரி. எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ வருஷமாக அவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 4 வருஷமாக. அதாவது எத்தனை விஷயங்கள் வந்தாலும் நவமூலிகையை மட்டும் நாங்கள் நவமூலிகை யாகத்தை மட்டும் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா அந்த பஞ்சமி முடியறக்குள்ளேயே அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருது. அந்த பஞ்சமி முடியுது, அடுத்த சமயம் பார்த்திங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்க, மறுபடியும் நடக்குது, மறுபடியும் வேற ஒரு விஷயத்துக்கு. இப்படி நமக்கு வந்தவங்க தான் இவ்வளோ குடும்பங்களும். சரிங்களா? ஸோ வாராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். நம்மளோட வராகமுத்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் அத்தனை பேத்துக்கும் போய் சேரணும். இன்றைக்கி நிறைஞ்ச பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறது பார்க்குறக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்.
இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் மரகத நீலவழி சக்கரம் தான் ஞாபகத்தில் வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பூஜையில் வச்சு எடுப்பாங்க. இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும். இன்றைக்கி ராத்திரி தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ளே நமக்கு வந்து பஸ்ஸில் வச்சு விட்ருவாங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்? பௌர்ணமி இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சிஸ்டர் பண்ணுவாங்க? எப்போ எங்கள் கையில் கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி சில சிஸ்டர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் அதை நான் சொல்லிடலான்ட்டு. நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே எனக்கு பஸ்ஸில் வச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அது பேக் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் வேலை. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இது நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு பெருசாக இருக்குமா சிஸ்டர்? ரொம்ப பெருசாக இருக்குமா? ஏன்னா எந்திரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய கடைகளில் பார்த்துருக்கோம், பெருசாக இருக்கும். அவ்வளோ பெருசெல்லாம் பூஜை அறையில் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. எங்கள் வீட்டிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா சப்போஸ் வீட்டில் வைக்க முடியலன்னா எடுத்து ஏதாவது ஒரு பேக்குள்ளேயாச்சும் வச்சு வேணுங்கும் போது சாமி கும்பிட்டுக்கலாமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த இது நான் சொல்லிடலாமேன்ட்டு. சரிங்களா? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நார்மலான ஒரு சின்ன சைஸில் தான். நீங்கள் எந்திரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைகள்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக சின்னதாக தான் இருக்கும். இது வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு வீடியோ எடுத்துடுங்க அனுப்பிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி பேக்கிங் வருது, நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சா அப்படிங்கிறலாம் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறமும் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சு சந்தனம் குங்குமம்லாம் அந்த இதுக்கு அந்த எந்திரத்துக்கு போட்டெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு டம்ளர் பச்சை பால் வச்சுருங்க. பச்சை பாலுங்கிறது காய்ச்சாத பால் தான். பசும்பால் கிடச்சா பசும்பால் வைங்க, இல்லைன்னா பேக்கெட் பாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கேட்குறீங்க டவுட்டு. எங்கள் ஊர்லலாம் டின்னில் தான் பால் கிடைக்கும் வெளியூரில். அதெல்லாம் வைக்கலாமான்னு வைக்கலாம். நீங்கள் காய்ச்சாத பச்சை பால் தான் அதுவும். சரிங்களா? அதை நீங்கள் அப்படியே வைக்கலாம். இது வந்துட்டு கிளாஸ்லலாம் உங்களுக்கு என்னென்னா நாங்கள் கொரியர் அனுப்புறக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு இதில். ஏன்னா இப்போ வெளிநாடு அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயும் வெளிநாட்லேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கிங் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிளாஸில் வந்துட்டு அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைபர் போட்டு அது பேக் பண்ணி வுட்டில் வந்து ஃப்ரேம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வுட்டுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் உள்ளே கொடுக்க முடியும். ஃபாரின்லலாம் இப்போ நிறைய இப்போ வார்லாம் நடந்துட்டுருக்குல்ல, அதனால் அது ஓரியன்டாக இருக்கனால நம்ம உள்ளுக்குள்ளே அனுப்ப முடியாது. திருநீர் வைக்கிறதுக்கு கூட சில ரூல்ஸ் இருக்குது. அதிலெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் உண்டாக்குன்னு ஏகப்பட்ட விஷயத்தை அதில் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரீசெண்ட் டேஸில் எல்லாம் விசாரிச்சப்போ. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை நம்ம கரெக்டாக அனுப்ப முடியும். உங்களுக்கு அதில் வந்துட்டு கிளாஸுக்கு பதிலாக ஃபைபர் போட்டிருப்பாங்க. அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உடன் ஃபினிஷிங் மாதிரியே தான் இருக்கும். பட் அது வுட்டு கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பக்காவாக சேஃபாக வர மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி அனுப்பியிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது ரூலு. அதனால தான் உங்களுக்கு அப்படி அனுப்புவாங்க. சரிங்களா? ப்ளஸ் வந்துட்டு நம்ம அம்மன் வந்துட்டு அங்கே 5 தலை நாகரூபத்தில் வராங்க இல்லையா, அவங்க மேலே வர அந்த பொருள், அவங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக வர அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து டைரெக்டாக நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அதனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை மெயினான சில பொருட்கள் குங்குமம், திருநீர் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அதை நமக்கு அனுப்புவாங்க. அப்போ அனுப்புகிற பொருளை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் அது மிக்ஸ் ஆகிருக்கும். குங்குமத்துலேயும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும், திருநீர்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஃபாரினில் வந்து திருநீர் அனுப்ப முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருநீர் கேட்டதுக்கு திருநீர் அனுப்புறதுல கூட ரூல் இருக்குது, அது அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குங்குமம் வந்து தாராளமாக அனுப்பலாம், ஆனால் திருநீர் அனுப்புறது கொஞ்சம் அது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ரூவல் வாங்கணும் கேட்கணும்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு அதுக்கு அப்ரூவல் கிடச்சிச்சின்னா அதையும் நம்ம சேர்த்து அனுப்பிடலாம். பட் அனுப்புகிற பொருள் எல்லாமே குங்குமத்துலேயும் அந்த பொருள் மிக்ஸ் ஆகிருக்கும், நீங்கள் விபூதிலையும் அது மிக்ஸ் ஆகிருக்கும், ரெண்டுலேயுமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஈவனாக. அதனால் நீங்கள் அது கவலையே பட வேண்டாம். ஏன்னா மெயினாக அந்த பொருள் நம்ம கையில் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது கையில் இருந்தாலே போதும், ஒரு யானை பலம் நமக்கு இருக்கும். எந்த விஷயத்துக்கு போனாலும் அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாலே போதும், நெத்தியில் வச்சுட்டு போயிட்டாலே போதும், அவ்வளோ ஒரு பவர் காமிக்கும் அது. அப்படி அனுப்புகிற பொருள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். தயவு செஞ்சு வெளிநபர்களுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான காரியங்கும் போது கையில் எடுத்துகிட்டு போய்க்கலாம், நெத்தியில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த சுவாமிக்கு வைக்கிற பாலுங்கிறது அதை யாரும் குடிக்க வேண்டாம். அதை செடிக்கு ஊற்றிடுங்க, இல்லைன்னா கீழே ஊற்றிடுங்க. யாரும் அதை குடிக்க வேண்டாம். இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பால் வச்சு சாம்பிராணி புகை காமிச்சிருங்க. சப்போஸ் வெளியில் ட்ராவலுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா போயிட்டு வந்த உடனே மறுபடியும் சாம்பிராணி புகை காமிச்சிருங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். வீட்டில் வச்சு ஒரு 3 வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் உங்களுக்கு காமிக்கும். நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரிசல்ட்டு காமிச்சு நிறைய சகோதரிகள் அது ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய சிஸ்டர்ஸுக்கு வருஷம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். வீட்டில் வந்த உடனே வந்து 2-3 நாளெல்லாம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு நிறைய பவர் காமிச்சிருக்கு. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக வழிபாடு மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு நீங்கள் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
சரிங்களா? அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அது எல்லாம் கையில் வந்து சேர்ந்தோன்னே டவுட் இருந்தால் கேளுங்க. நான் மேற்கொண்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுறேன். சரி இதை சொல்லிடலாமே அப்படிங்கிறக்காக தான். சரிங்களா? கொரியர் பண்ணுற டைமிங் தான் உள்ளூருக்குள்ளேனா ஒரு 2-3 நாளில் வந்து சேர்ந்துரும். வெளிநாடு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். உங்களுக்கு கொரியர் பண்ணோன்னே அந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த செலான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு குருவாக வந்து எடுத்துக்கணும். ஒரு குருவை செலக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நீங்கள் யாரோ ஒருத்தர், அது ஒரு தெய்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம், இவங்க தான் என்னோடய வாழ்நாளில் ஒரு குருவாக நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னா அந்த குருவாக ஏற்றுக்கிறதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம அந்த விஷயத்த பண்ணணுமா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள், அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் குருவாக இன்றைக்கி நாளில் நீங்கள் ஏற்றுக்கலாம். நான் வந்து என்னோடய குரு வரகாமுத்தி சித்தரையா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவரோட பவர் என்னங்கிறது. அவர் தான் என்னோடய குரு. நீங்கள் வரகாமுத்தி சித்தரையாவே உங்களோட குருவாக ஏற்றுக்கிறனாலும் நீங்கள் ஏற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடித்த சித்தரை உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த குருவுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், சித்தர்கள் வழியில் இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட குருவை நீங்கள் வணங்கும் போது அந்த குரு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செய்வார், எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து உங்களோட இஷ்ட தெய்வமும் கூட துணை வரும். சரிங்களா? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு, உங்கள் குல தெய்வத்தையும் நினச்சிட்டு, உங்களோட குருவை நினச்சிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது நடக்கும். இந்த குரு மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த குரு மந்திரம் அப்படிங்கிறது சகல விதமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் சகலமும் உங்கள் கையில் கிடைக்கும். சகலமும் உங்கள் வசமாக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு நிகரானவங்க. சரிங்களா? கடவுளுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் சித்தர்களுக்கும் இருக்குது. அதனால தான் சித்தர்களை கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சித்தர் மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இல்லை பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 1008 முறை நீங்கள் எப்போ சொல்லி முடிக்கிறீங்களோ அப்போ இந்த மந்திரம் சித்தி அடையும். ஆபத்து காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் எப்போ 1008 முறை உங்களுக்கு முழுமை அடையுதோ அந்த மந்திரம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குமா, அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த மந்திரம். அது ஜெகம் சத்யம் சத்யரூப மகா மமகாரிய சித்த பரபிரம்ம ஸ்ரீ வராகமுத்தி குருவே சரணம். இது வந்துட்டு என்னோட குரு வராகமுத்தி சித்தரையான்றனால நான் அவரோட பேர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் அகத்திய சித்தரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஜெகம் சத்யம் சத்யரூப மகா மமகாரிய சித்த பரபிரம்ம ஸ்ரீ அகத்திய சித்தர் ஸ்ரீ குருவே சரணம், அகத்திய சித்தர் குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரோட பேரை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எந்த குரு உங்களுக்கு இருக்காங்களோ அவங்களோட பேரை போட்டு குருவே சரணம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஸ்ரீ போட்டு அதுக்கப்புறம் அவங்க பேர் போட்டு குருவே சரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி வேணால் சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இந்த மந்திரத்தை சொல்ல அது ஈஸியாக நடந்துடும். ஒரு வாட்டி சொன்னாலும் அதோட பவர் காமிக்கும். ஒரு நிமிஷம் தான் அந்த மந்திரத்தோட பவர். ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அதோட பவர் காமிக்கும்னு சொல்லுவாங்க. நின்ன இடத்துல அதோட வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அத்தனை ஒரு மகிமை பொருந்திய மந்திரம். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால இன்றைக்கி சொல்லலாமே அப்படின்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது என்ன மரகத நிலவொளி சக்கரம் ஏதோ சொல்கிறாங்களே எங்களுக்கு புரியலன்ற மாதிரி புதுசாக பார்க்குறவங்க ஃபீல் பண்ணிங்கன்னா நான் பின்டு கமெண்ட்டில் வீடியோவோட உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மரகத நிலவொளி சக்கரம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் இருக்குது. அது 4 லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பின்டு கமெண்ட்டில். செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.